எதற்கும் தயார் இஸ்ரேல் பதிலடி குறித்து ஈரான் வெளிப்படை. உயர் எச்சரிக்கை நிலையில் இஸ்ரேல் காசா பெய்ரூட் மீது தீவிரமடையும் தாக்குதல். அனைத்து விமான சேவைகளையும் ரத்து செய்த ஈரான் மத்திய கிழக்கில் திடீரென்று இறுகும் போர் நெருக்கடி. 7 முனைகளில் போரை நடத்தி வரும் இஸ்ரேல் பெருமை கொள்ளும் பெஞ்சமின் நெதன்யாகு. லெபனான் மீதான இஸ்ரேல் தாக்குதலுக்கு பிரான்ஸ் கண்டனம், அவமானம் என நெதன்யாகு ஆவேசம். இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் திட்டத்துடன் ஈரான் தயார் நிலையில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த வாரம் இஸ்ரேல் மீது சுமார் 200 ஏவுகணை வீசி திடீர் தாக்குதலை ஈரான் முன்னெடுத்தது தங்கள் இலக்குகளில் 90% சேதம் ஏற்படுத்தியதாகவும் ஈரான் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் இஸ்ரேல் பதிலடி உறுதி என அறிவித்துள்ளதை அடுத்து இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலடி திட்டம் ஒன்றை தயாரித்துள்ளதாகவும் எதற்கும் தாங்கள் தயார் என ஈரான் தரப்பு அறிவித்துள்ளது. தெஹ்ரானில் ஹமாஸ் தலைவர் படுகொலைக்கு பழிவாங்கும் வகையில் ஈரான் ஏவுகணை தாக்குதலை முன்னெடுத்தது. இந்த நிலையில் இஸ்ரேல் தாக்குதலை தொடுக்கும் என்றால் கண்டிப்பாக பதிலடி உறுதி என ஈரான் அறிவித்துள்ளது. அத்துடன் இஸ்ரேலில் தங்களின் இலக்கு தொடர்பில் பட்டியல் ஒன்று தயாரித்துள்ளதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. செவ்வாய்க்கிழமை நடந்த தாக்குதலானது இஸ்ரேல் மீது ஈரான் நடத்தும் 2வது நேரடியான நடவடிக்கையாகும். மட்டுமன்றி ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா மற்றும் ஈரானின் புரட்சிகர படைகளின் மூத்த தளபதி ஒருவர் பெய்ரூட்டில் கொல்லப்பட்டதற்கு பதிலடி அளிக்கும் பொருட்டு ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தியது. சனிக்கிழமை ஈரான் வெளிவிவகார அமைச்சரும் இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். அடுத்த தாக்குதல் உக்கிரமாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இதனிடையே ஈரானின் எண்ணெய் உற்பத்தி தளங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தலாம் என்ற தகவல் கசிந்தது. இதையடுத்து அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். உலகின் மிகப்பெரிய 10 எண்ணெய் உற்பத்தியாளர்களில் ஈரானும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரான் மீது எப்போது வேண்டுமானாலும் தாக்குதலை முன்னெடுக்கலாம் என்ற நிலையில் இஸ்ரேல் உயர் எச்சரிக்கை நிலையில் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹமாஸ் தாக்குதல் தொடுத்து ஓராண்டு நினைவு நாள் நிகழ்ச்சிகள் திங்கட்கிழமை இஸ்ரேலில் முன்னெடுக்கப்பட உள்ளது. ஹமாஸ் படைகள் முன்னெடுத்த தாக்குதலுக்கு பதிலடியாக காசா மீதும் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக குறிப்பிட்டு பெய்ரூட்டில் ஹிஸ்புல்லா படைகள் மீதும் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி வருகின்றது. லெபனான் தலைநகர் மீது கடுமையான தாக்குதலை நடத்தி வரும் இஸ்ரேல் பொதுமக்களை மொத்தமாக வெளியேறவும் உத்தரவிட்டுள்ளது. இஸ்ரேல் முழுவதும் திங்கட்கிழமை நினைவேந்தல் நிகழ்ச்சிகள் முன்னெடுக்கப்பட உள்ளது. ஹமாஸ் படைகள் தாக்குதல் முன்னெடுத்த பகுதியானது உயர் எச்சரிக்கை நிலையில் கொண்டுவரப்பட்டுள்ளது. மேலும் அக்டோபர் 7ஆம் தேதி இந்த ஆண்டும் தாக்குதல் நடக்கலாம் என எதிர்பார்ப்பதாக இஸ்ரேல் அதிகாரிகள் சிலர் தெரிவித்துள்ளனர். ஆனால் ஈரானில் திங்கட்கிழமை பகல் 6 மணி வரையில் சுமார் 9 மணி நேரம் அனைத்து விமான சேவைகளையும் ரத்து செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் எந்த நேரத்திலும் ஈரான் மீது தாக்குதலை நடத்தலாம் என்ற தகவல் வெளியான நிலையிலேயே விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதாக இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்திய ஈரானுக்கு பதிலடி உறுதி என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். ஆனால் எப்போது எங்கே தாக்க வேண்டும் என்பதை இஸ்ரேல் முடிவு செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் எல்லை மீற வேண்டாம் என இஸ்ரேல் நிர்வாகத்திற்கு அமெரிக்கா கோரிக்கை வைத்துள்ளது. ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலின் நடவடிக்கைகள் மத்திய கிழக்கில் மிகப்பெரிய போருக்கான சூழலை உருவாக்கும் என்று அமெரிக்கா கூறி வருகிறது. இதனிடையே ஈரானிய அணுசக்தி அல்லது எண்ணெய் உற்பத்தியை குறிவைக்க வேண்டாம் என்று ஜோ பைடன் நெதன்யாகுவை வலியுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேவேளை காசா மீதும் தற்போது பெய்ரூட் மீதும் இஸ்ரேலின் உக்கிர தாக்குதல்களை கட்டுப்படுத்த அமெரிக்காவால் முடியாமல் போயுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை திங்கட்கிழமை பகல் 6 மணி வரையில் சுமார் 9 மணி நேரம் அனைத்து விமான சேவைகளையும் ஈரான் திடீரென்று ரத்து செய்துள்ள சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் அரசு செய்தி ஊடகங்கள் வெளியிட்டுள்ள தகவலில் செயல்பாட்டு கட்டுப்பாடுகள் காரணமாக விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். கடந்த செவ்வாய்க்கிழமை இஸ்ரேல் மீது அதிரடியாக ஏவுகணை தாக்குதலை முன்னெடுக்கும் முன்னரும் விமான சேவைகளுக்கு கட்டுப்பாடுகளை ஈரான் விதித்திருந்தது. குறித்த தாக்குதலுக்கு கடுமையான பதிலடி உறுதி என்று இஸ்ரேல் கூறி வருகிறது. தற்போது சுமார் 9 மணி நேரம், அதாவது உள்ளூர் நேரப்படி ஞாயிறன்று இரவு 9 மணி முதல் திங்கட்கிழமை பகல் 6 மணி வரையில் விமானங்கள் பறக்க ஈரான் தடை விதித்துள்ளது. ஈரானின் அனைத்து விமான நிலையங்களும் ஞாயிறு இரவு 9 மணி முதல் செயல்படாது என்று தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இஸ்ரேல் மீது எப்போது வேண்டுமானாலும் ஈரானின் ஒரு தாக்குதலை முன்னெடுக்கலாம் என்ற தகவல் கசிந்துள்ள நிலையில்
ஈரான் தரப்பில் இருந்து விமான சேவைகள் ரத்து தொடர்பான அதுவும் சுமார் 9 மணி நேரம் ரத்து செய்வதாக வெளியான தகவல் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அக்டோபர் 7 காசா மீதான இஸ்ரேலின் போர் தொடங்கி ஓராண்டு நிறைவு பெறுகிறது. இந்த நிலையில் ஞாயிறன்று பகல் எச்சரிக்கை விடுத்துள்ள இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஈரான் தொடுத்த தாக்குதலுக்கு கண்டிப்பாக பதிலடி உறுதி என குறிப்பிட்டுள்ளார். தங்கள் மீதான அச்சுறுத்தலை விலக்கவில்லை என்றும் நாங்கள் போரின் போக்கை தெளிவாக மாற்றியுள்ளோம் என்றும் போரின் சமநிலையை மாற்றியுள்ளோம் என்றும் நெதன்யாகு குறிப்பிட்டுள்ளார். மேலும் இஸ்ரேல் முன்னெடுத்துள்ள பணியை முடிக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேல் மீது இதுவரை 2 முறை நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை ஈரான் வீசியுள்ளது. வரலாற்றில் மிகப்பெரிய பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களில் இதுவும் ஒன்றாகும் என குறிப்பிட்டுள்ள நெதன்யாகு உலகின் எந்த நாடும் தனது நகரங்கள் மற்றும் குடிமக்கள் மீது இத்தகைய தாக்குதலை ஏற்காது, இஸ்ரேலும் ஏற்றுக்கொள்ளாது என்றார். இந்த தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கவும் தற்காத்துக் கொள்ளவும் இஸ்ரேலுக்கு கடமையும் உரிமையும் உண்டு என குறிப்பிட்டுள்ள நெதன்யாகு உரிய நேரத்தில் முறையான முடிவெடுக்கப்படும் என்றார். ஆனால் தங்களது எச்சரிக்கை தாக்குதலுக்கு பதிலடி தர முயன்றால் அடுத்த தாக்குதல் உக்கிரமாக இருக்கும் என ஈரான் மிரட்டல் விடுத்துள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் போரின் 1ஆம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவும் ஒரு வீடியோ செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அதில் நம் நாடு 7 முனைகளில் போரை நடத்தி வருவதாக பெருமையுடன் கூறியுள்ளார் அவர். ஹமாஸ், ஈரான், கிஸ்புல்லா, மேற்கு கரை பயங்கரவாதிகள், ஏமனின் கவுதிகள் மற்றும் ஈராக், சிரியா, சியா போராளிகளின் தாக்குதல்களில் இருந்து எங்கள் நாட்டை நாங்கள் பாதுகாத்து வருகிறோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலின் தற்காப்பு உரிமையை மீண்டும் வலியுறுத்திய நெதன்யாகு ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலுக்கு நிச்சயமாக பழி வாங்குவேன், இஸ்ரேல் நிச்சயம் ஈரானை தாக்கும் என்று கூறினார். அதே நேரத்தில் ஈரான் தாக்குதலில் தனது விமான தளம் கீறல் கூட படவில்லை என்று இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் யோப் கேலன் தெரிவித்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமை நியூவாடிம் விமான தளத்திற்கு ஹேலன் விஜயம் செய்தார். இந்த விமான தளத்தை ஈரான் கடந்த அக்டோபர் 1 குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. லெபனானில் இஸ்ரேல் ராணுவம் பெய்ரூட் விமான நிலையம் அருகே சனிக்கிழமை இரவு இஸ்ரேல் ராணுவம் வான்வெளி தாக்குதலை நடத்தியது. சில தாக்குதல்கள் விமான நிலையத்துக்கு செல்லும் சாலைகளில் நடந்தன, சில விமான நிலையத்தில் சுவற்றில் நடந்தன. பல கிஸ்புல்லா கட்டுப்பாட்டு மையங்கள், ஆயுத கிடங்குகள், சுரங்கங்கள் மற்றும் தளங்களை அழித்துள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் சனிக்கிழமை தெரிவித்தன. செப்டம்பர் 30 லெபனானில் தரைப்படை நடவடிக்கை தொடங்கியதில் இருந்து 440 கிஸ்புல்லா உறுப்பினர்களை தாங்கள் கொன்றதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை கூறியுள்ளது. இதேவேளை பிரான்சின் கண்டனத்தை அவமானம் என நெதன்யாகு ஆவேசமாக தெரிவித்துள்ளார். லெபனான் மீது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலை பிரான்ஸ் கண்டித்துள்ளது. லெபனான் நாட்டிற்குள் தரைவழி தாக்குதலை முன்னெடுக்க துருப்புக்களை அனுப்பிய இஸ்ரேல் ஜனாதிபதி பெஞ்சமின் நெதன்யாகுவின் முடிவுக்கு பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோன் ஞாயிற்றுக்கிழமை கண்டனம் தெரிவித்துள்ளார். அத்துடன் காசாவில் பயன்படுத்துவதற்காக இஸ்ரேலுக்கு அனுப்பப்படும் ஆயுதங்களையும் நிறுத்த வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் அளித்த அறிக்கையில், நாம் இன்று அரசியல் தீர்வுக்கு திரும்புவதற்கான முன்னுரிமையை வழங்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை நாம் நிறுத்த வேண்டும். பிரான்ஸ் எந்த ஆயுதங்களையும் வழங்கவில்லை என்று தெரிவித்தார். அத்துடன் லெபனானை மற்றொரு காசாவாக மாற்ற முடியாது என்றும் உள்ளூர் சேனல் ஒன்றுக்கு மேக்ரோன் அளித்த பேட்டியை குறிப்பிட்டு AFP தகவல் வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோனின் கருத்துக்கு இஸ்ரேலிய ஜனாதிபதி நெதன்யாகு கோபமான எதிர்வினையை வெளிப்படுத்தியுள்ளார். அதில் இஸ்ரேலுக்கு எதிரான ஆயுத ஏற்றுமதி தடைக்கு அழைப்பு விடுத்த பிரான்ஸ் ஜனாதிபதி மேக்ரோனின் செயல் அவமானம் என்று குறிப்பிட்டார். மேலும் பயங்கரவாதத்தை முன்னெடுக்கும் நாடுகள் ஒற்றை கோட்டில் நிற்கின்றன, ஆனால் இந்த பயங்கரவாதத்தை எதிர்க்கும் நாடுகள் இஸ்ரேல் மீது ஆயுத தடையை விதிக்கின்றன, இது அவமானம் என்று நெதன்யாகு தெரிவித்துள்ளார். அத்துடன் மனித நாகரிகத்திற்கு எதிராக நிற்கும் எதிரிகளுக்கு எதிராக 7 முனையில் இஸ்ரேல் போராடுவதாகவும் நெதன்யாகு தெரிவித்துள்ளார்.